யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புதிய ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, இரக்கம், தயவு உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. அருமையானவர்களே, SMPM சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தை நடத்துகிறது உங்களுக்கு தெரியும். இந்த மிஷனரியில் ஆண்டவருடைய பெரிய கிருபினாலே 197 மிஷனரிமார் இந்தியாவின் 24 மாநிலத்தில், நேபாள் நாட்டில் 6 மாநிலத்தில் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணிகளின் நடுவில் 250 குழந்தைகளை நாம் படிக்க வைத்திருக்கிறோம். அதோடு கூட டே கேர் சென்டர், டியூஷன் சென்டர்ஸ் என்று நடத்துகிறோம். இந்த மிஷனரி ஊழியத்தின் மூலமாக இதுவரையிலேயும் 562 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். சுமார் 4560 பேருக்கு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று சபைகளில் இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். குறிப்பாக கடந்த தேர்தலுக்கு பின்பு, இன்னும் சொல்லப்போனால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் எல்லா வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் எல்லா மாநிலத்திலையும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 15ஆம் தேதியிலிருந்து பல இடங்களில் இந்த டிசம்பர் மாதத்தில் பெரிய அளவிலான கிறிஸ்துமஸ் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கிராமங்கள் இன்னும் பெரிய பெரிய அளவில் விழாக்கள். மகாராஷ்டிராவில் தேவளிபாடா என்ற ஒரு கிராமத்தில் சுமார் 7000 பேர் பங்கு பெறக்கூடிய அளவில் நிகழ்வுகள் இருந்தது. இப்படி தேசத்தின் எல்லா இடங்களிலேயும் நல்ல ஒரு திறந்த வாசல். மணிப்பூர் மாநிலத்தில் மாத்திரம் இந்த கிறிஸ்துமஸ் அவர்களுக்கு விழா கொண்டாட முடியாத அளவுக்கு இன்னும் பல கிறிஸ்தவர்கள் காடுகளில் இருக்கிறார்கள். அங்கே 2 மக்கள், குர்கி என்னும் மொல்கி என்று சொல்லி 2 ஆதிவாசி இனங்கள், 2 பேர்லேயுமே நிறைய பேர் கிறிஸ்தவர்கள். அவர்களே ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளுகிறார்கள். இனவெறி தான் அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே எப்படியாவது சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அரசு ஒரு விதத்தில் முயற்சி எடுக்கும்போது இன்னொரு விதத்தில் தவறான வதந்திகள் வேகமாக யார் மூலமாகவும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் இன்னும் சமாதானமான நிலை அங்கு வரவில்லை. நம்முடைய ஜெபந்தான் அங்கு ஒரு வேளை ஏற்படுத்த முடியும். அங்குள்ள கிறிஸ்தவ சபை தலைவர்கள் இதற்காக சிறப்பான பிரயாசங்களை எடுக்கும்படி நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த கிறிஸ்துமஸ் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு. அருமையானவர்களே, அது உண்மையிலே மணிப்பூர் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக இருக்க வேண்டும். இதற்காக ஜெபிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் விழாக்களில் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வார்டு மெம்பர்ஸு, கிராம தலைவர்கள், இன்னும் பூஜாரிகள், இப்படி எல்லாருமே, அதாவது இது ஒரு மார்க்க ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறதில்ல. எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், எங்களுக்கும் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிகழ்வுகளை நடத்துறதற்கு பணம் கொடுக்கறது, பங்கு பெறுவது, உணவு பரிமாறும்போது அவர்களும் சாப்பிடுவது, பரிமாறுவதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இந்த ஆண்டில். நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, நான் உயர்த்தப்படும்போது அநேகரை இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். ஆகவே இந்த நாட்களில் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று சொல்லி வேதம் செல்கிறதுனால எப்படியாக இந்தியாவில் ஒரு 1000 பேராவது இந்த நிகழ்வுகள் மூலம் திருமுழுக்கு எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு 10 கிராமங்களையாவது புதிய சபைகள் உருவாக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய இயக்கத்தின் சார்பில் 27 ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த மாத இறுதியில் இன்னொரு ஆலயம் ஆந்திராவில் பிரதிஷ்டை இருக்கிறது. இந்த ஜனவரி மாதத்தில் நேபாளில் ஒரு ஆலயம், பீகாரில் ஒரு ஆலயம் என்று சொல்லி பிரதிஷ்டைக்கான காரியங்கள் எல்லாம் முடிகிற நிலையில் இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய தேசத்திலையும் சரி, அண்டை நாட்டிலையும் சரி, தேவன் நல்ல திறந்த வாசலை நம்ம தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு நாம் அஸ்திபாரம் போட்டு வச்சுருக்கிறோம். அதில் ஆலயம் கட்ட வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் பல இடங்களில் பஞ்சாயத்துலேயே சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் லெட்டர் ஹெட்டில் நீங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர் போர்டு போட்டு நீங்கள் ஆராதனை நடத்துங்கள், ஆலயம் கட்டுங்கள், அனுமதி தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விதத்தில் ஒருவேளை நம்மை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்கிறார்களா என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் இது ஒரு நல்ல சூழ்நிலை.
ஆகவே அருமையானவர்களே, ஆலயம் கட்டுவதற்கு முன் வாருங்கள். 7,00,000 பக்கா ஆலயம் கட்டலாம். 5,00,000 ஒரே அளவு கட்டலாம். 3,00,000 கச்சா ஆலயம் கட்டுறோம். ஆகவே உங்கள் வசதிப்படி எப்படி செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஆலயம் கட்டுகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, ஆலயம் ஒரு கிராமத்தில் வந்துட்டு அந்த கிராம மக்களுக்கே ஒரு பெரிய விடுதலை, ஒரு சமாதானம். கிராம மக்களுடைய மனவேதனைகளை போக்குகிற ஒரு இடம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஆலயத்தை நோக்கி பார்த்தேன் என்னுடைய வயிற்றுவலி குணமானது, ஆலயத்தை நோக்கி பார்த்தேன் எனக்கு சமாதானம் கிடச்சிது, அப்படிலாம் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவாலயம் என்பது அந்த கிராம மக்களுக்கே ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ஆலயம் கட்டுகிறது என்பது மிக முக்கியமான காரியம். ஆலயம் கட்டுகின்ற விளைவாக ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய சிறப்பு வருமானங்கள் மூலம், சொத்து பிரிக்கிறதன் மூலம், சிலர் ஓய்வு பெற்றிருப்பீங்க அரசு பணியிலிருந்து. அந்த நேரத்தில் சிலர் வியாபாரத்துறையில் சிறப்பான வருமானங்களை பெற்றிருக்கோம். ஆகவே ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு கொண்டு சொல்லி சிறப்பான திட்டங்களை எடுத்து வைங்க. இந்த மிஷினரி ஸ்பான்சர்ஷிப்பை பொறுத்தவரையிலே 3,000 ரூபாய் வாங்குகிறோம். நிறைய மிஷினரிஸ் காத்திருக்காங்க. ஒரு மிஷினரி நீங்கள் பொறுப்பெடுத்துட்டா யார் உங்களுக்காக ஊழியம் செய்கிறா அப்படிங்கிற விவரத்தை நாங்கள் உங்களுக்கு ஒரு அட்டையில் கொடுப்போம். அதோடு கூட மிஷினரியுடைய அறிக்கை, ஊழிய அறிக்கையை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, முழுமையாக பொறுப்பெடுக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். அருமையானவரில் ஒரு ஆதிவாசி பிள்ளைக்கு 1,200 ரூபா செலவாகும். ஆகவே நீங்கள் முழுமையமாகவோ இல்லை அதில் பாதியோ பொறுப்பெடுக்கலாம். அதே போல் மிஷினரிகளுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை நடத்துகிறபடி இந்த ஊழியத்தில் ஈடுபடுங்கள். ஆத்மாவை தேடிங்கிற பத்திரிகை நம்ம ஜெபிக்கிறதுக்காக, இயேசப்பாவுடைய வருகையை எப்போ இருந்தாலும் நம்ம சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிக்கை வெளியிடுகிறோம். நீங்கள் இதை வாசித்தீங்க, இது இலவச பத்திரிகை, நல்ல தரமான செய்தி அதில் இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, இந்த பத்திரிகை உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பி வைப்போம். அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கடந்த நாளில் ஒரு பாஸ்டர், நான் இந்த பத்திரிக்கை ஒரு வீட்டில் தான் எடுத்து படித்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அனுப்பி வைக்க முடியுமான்னு சொல்லி அட்ரஸ் அனுப்பி வச்சாங்க. இப்படி நிறைய பேர் பத்திரிக்கை கேட்குறாங்க. ஆகவே நீங்களும் வாங்கி படிங்க. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை தெரிவித்து கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த நாட்டில் ஊழியம் செய்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு அறிந்த போதகர்மார், உங்களுக்கு தெரிந்த குடும்பங்களுக்கும் இந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்துங்க. நம்பிக்கை தொலைக்காட்சியில் இப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்றதோட சனிக்கிழமை சாயங்காலம் 7:45க்கும் இந்த செய்தி வருகிறது. உங்களுக்கு தெரிந்த பலரை பார்க்க சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை ஒரு தரிசனம். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, நம்ம எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறத குறித்து ஒரு தெளிவு இருந்தால் நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை கனம் பண்ணுவாராக. அருமையானவர்களே, பொதுவாக கிறிஸ்துமஸ் முடிச்சிட்டா அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா குடும்பத்தை குறித்த ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி திருச்சபை ஒழுங்கு முறையில் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்த பின்பு அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை தேவாலயத்துக்கு எடுத்து சென்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தேவாலயத்தை எடுத்து செல்லும்போது அங்கே சிமியோன் என்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 84 வயசு. இஸ்ரவேலின் இரட்சகரை எதிர்பார்த்து அவருடைய கண்கள் அவளோடு காத்து கொண்டிருந்தது. அதே போல் 84 வயசு நிரம்பிய ஹனா என்கிற ஒரு அம்மாவும் அவங்களும் இடைவிடாமல் கடவுளை ஆராதித்து இஸ்ரவேலின் இரட்சகரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த குடும்பம் இல்லையென்றால் தேவாலயம் மிக முக்கியமானது. ஆதியிலே ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கும்போது அவர்கள் தனிமையாக இருக்கிறது நல்லது அல்ல என்று கண்டுதான் அவர்களை குடும்பமாக அவர்களை உருவாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 2:18 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமானது. இந்த குடும்ப வாழ்க்கை குறித்து பவுல் எபேசிய திருச்சபை கடிதம் எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா,
கணவன்மார்களே, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தை நேசியுங்கள். கிறிஸ்து சபைக்காக இறந்தது போல நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்க்கையே தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதாவது ஒருவன் தன் மனைவியை நேசிக்கிறது என்பது அவன் தன்னுடைய சரீரத்தையே நேசிக்கிறதற்கு ஒப்பாக இருக்கும் என்று சொல்லி எழுதுகிறார். ஏனென்றால் ஒருவன் கூட தன்னுடைய சொந்த சரீரத்தை வெறுக்க மாட்டான். எல்லாருமே அவங்கவுங்க உடல் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பராமரிக்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்கள்? அதே மாதிரி உங்கள் மனைவியும் உங்களோட சேர்ந்து நல்லா இருக்கணும், உங்கள் உடலை பராமரிக்கிறது போல் நீங்கள் அவங்கள பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து இதை தான் சபைக்கு செய்தார். ஒவ்வொரு கணவனும் தன் குடும்பத்துக்கு, தன் மனைவிக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் இதற்கு பதிலாக மனைவி என்பவளை அடிமைகளைப் போல, வேலைக்காரியை போல, சில நேரங்களில் இவ எனக்கு ஏற்றவளே கிடையாது என்பது போல நடத்துகிறோம். தகாத வார்த்தைகளை சில நேரத்தில் பேசுகிறோம் பார்த்துங்க. சில நேரங்களில் குத்துற மாதிரி பேசுகிறோம், அதான் ரெட்டை வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் பார்த்துக்குங்க. சில நேரங்களில் கோபத்தில் அடிக்கக்கூட செய்துடுறோம். என் அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் தகாதவைகள். ஒருவேளை அவங்க கோபமாக பேசிட்டாலும், இல்லைன்றால் கணவன் கோபமாக பேசிட்டாலும், அந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டால் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிவிடும் பார்த்துக்குங்க. நீ வந்து பாருன்னு சொல்லி 2 பேரும் நின்னோன்னா அது நல்லா இருக்காது. அன்புக்குரியவர், இதில் 2 பேருமே விட்டு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, டாக்டர் சாமுவேல் கமலேசன் என்பவர் ஒரு பெரிய மிஷினரி இயக்க தலைவர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க குடும்பத்தை குறித்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பம் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் குடும்பம் நமக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கிறது. அப்புறம் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருத்தன் குடும்பத்தோடு நல்ல உறவுகளை வைத்திருந்தான்னா அவனுக்கு நல்ல சுகம் இருக்கும், நல்ல தீர்க்காயுசு இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே குடும்பங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு இடம். அதனால தான் குடும்பத்தை ரொம்ப அழகாக பராமரிங்கன்னு சொல்கிறாரு. அன்புக்குரியவர்களே, இன்னொரு தடவை சொல்லும்போது சொன்னார், எவனாவது தன் மனைவியை தகாத வார்த்தைகளை பேசுகிறது இல்லை என்றால் அடிக்கிறான் அப்படின்னா வேத வசனத்தின்படி அவர் சொல்லும்போது அவனையே அவன் பேசிக்கிடுறான் அப்படிங்கிறாரு. யாராவது நம்ம திட்டுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்புறம் நம்ம காயப்படுத்துவோமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இல்லை, அந்த லேகியோன் என்பவன் அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்தான்னு சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்க போகிறாரு. அவனை கொடிய சங்கிலினாலே கட்டி வைத்திருந்தார்கள்னு இருக்கும். கல்லை எடுத்து தன்னுடைய கரங்களை அவன் அடித்து காயப்படுத்துவேன். ஏன்னா அவன் அசுத்தாவியில் நிரம்பிய ஒரு பைத்தியக்காரன், பேய் பிடிச்சவன். அவன் தான் அவனுக்கு புத்தி இல்லாமல் அவன் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொள்கிறான். அப்படின்னா அந்த லேகியனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களை, தயவுசெய்து இந்த கிறிஸ்மஸ் கடைசி நாளில் நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை எழுந்தி கொண்டு அவனுடைய தாய் தகப்பன்மார் 2 பேரும் சேர்ந்து தான் தேவாலயத்துக்கு போனாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மதிப்பு மரியாதைலாம் இருந்திருக்காது. ஏன்னா கல்யாணம் ஆகாததுக்கு முன்னையே அந்த அம்மா குழந்தை பெற்றதுனால விபச்சாரியின் மகன் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த யோசேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரின்னு தெரிஞ்சு இவர் கூட்டு போகிறாரா இப்படி தான் பேசியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, யோசேப்பு பெரிய தாவீதின் சந்ததி பார்த்துக்குங்க. தாவீதின் சந்ததி இன்றைக்கு வரைக்கும் ஒரு மதிக்கக்கூடிய சந்ததி. இந்த குடும்பத்தில் பிறந்தனையா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு தேவை குடும்பம். 2வது கடவுள் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தாரோ அதை சரியாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை குறித்து கூட நிறைய பேர் ஊரார் பக்கத்தில் இருக்காங்க, என்னன்னா பேசிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? உங்களை நம்பி ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள், ஒரு வீடுன்னு சொல்லலாம் தந்திருக்கார் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இதை எப்படி நம்ம சரியாக பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் பவுல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்துக்குங்க. ஏனென்றால் அன்பானவர்களை, இதை ஒன்றும் பெரிய அளவில் புரிய வைக்க முடியாது. குடும்பங்கிறது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி 2 பேருமே ஒருவருக்கொருவர் பயபக்தியாக இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன பாருங்கள், 2 பேருமே ஒருவருக்கொருவர் கொஞ்சம் பயபக்தியாக பார்க்கணும். நமக்கு கொஞ்சம் பயபக்தி இருந்துன்னு வைங்களேன், கொஞ்சம் யோசித்து நடப்போம் இல்லையா? அதே போல் யோசித்து எதையுமே முன் யோசனை இல்லாமல் செய்யாமல் நிதானமாக இதில் செயல்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆதாம் கிளார்க் என்ற ஒரு பைபிள் கமாண்டர் அவர் இந்த குடும்பத்தை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, இணைந்து ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறது தான் கடவுள் குடும்பத்தை படைத்தாருன்னு சொல்கிறாரு. அருமையானவர்களில் 2 பேரும் எப்போதுமே இணைந்து இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டிங் பாடியாக இருக்கணும் இல்லையா? 2 பேருமே, ஏன்னா 2 கை சேர்ந்தா 16,000 டன் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு குதிரை 1000 டன் தான் இழக்க முடியுமா?
அப்போ 2 குதிரை சேர்ந்தா 16,000 டன் அப்படின்னா 15 மடங்கு அதிகம் இல்லையா? நீங்கள் 2 பேரும் ஒரு குதிரை துணையாக இருந்தால் நீங்கள் பெரிய காரியத்தை சாதிக்கலாம். அதே போல் அன்பானவர்களே, கணவன் மனைவியின் இணைக்கப்பட்ட பின்பு நிறைய நேரங்களில் படுக்கையை மாற்றி போடுறோம் பார்த்துக்குங்க. இன்னும் சில இடங்களில் படுக்கையிலேயே நடுவில் நாய் படுக்க வச்சுருக்காங்க, பூனை படுக்க வச்சுருக்காங்க நிறைய பேர். இதெல்லாம் தகாத காரியம். அன்புக்குரியவர்களே, ஆதாம் கிளாக் சரியாக சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஒருவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் பாடி துணையாக இருக்கிறதுக்காக அங்கேயே நாயை பூனையை கொண்டு படுக்க வச்சுருக்கீங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நம்முடைய உறவை பாதிக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா அருமையானவர்களே, இந்த குடும்பம் மூலம் பரிசுத்த சந்ததியை நீங்கள் உலகுக்கு உருவாக்கணும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கடவுள் ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியம் தரும்போது அதை பெற்று அந்த குழந்தை கடவுள் சாயலில் கடவுளுடைய குணாதிசயத்தோட சிறப்பாக வளர்த்து காட்டுறது தான் கடவுள் நம்ம குடும்பமாக இணைச்சிருக்கிறாரு. இதை விட்டுட்டு குழந்தை பேரை தள்ளி போடுறது பார்த்துக்குங்க இல்லையா? நிறைய நேரங்களில் எதேதோ மாத்திரை எதேதோ தடைகளை போட்டு தள்ளி போடுறோம். அன்பானவர்கள், இதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு தடை. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதிர் வயதில் குழந்தை பெற்றெடுக்கும்போது அந்த குழந்தையும் பலவீனமாக இருக்கும், அடிக்கடி சளி. அது இல்லாமல் சில நேரங்களில் இப்படி தள்ளி போடுற விளைவு உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது. ஆகவே அன்புக்குரியவர்களே, பிள்ளை பேரின் மூலம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கினார். மூன்றாவது, திருமணத்துக்கு பின்பு ஒருவருக்கொருவர் ஊக்கம் கொடுக்கறதுக்காக. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னா எவ்வளோ பெரிய காரியத்தை செய்யலாம். ஏன் இந்த சின்ன பிரச்சனையை போட்டு பெருசாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஏன் டிஸப்பாயிண்டட் ஆகுறீங்கன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து பாருங்களேன். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக சொல்கிறேன், ஊரில் 1000 பேர் கொடுக்குற ஊக்கத்தை காட்டிலும் உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிக்கு நீங்கள் கொடுக்குற ஊக்கம், உங்கள் கணவனுக்கு நீங்கள் கொடுக்குற ஊக்கம் இருக்க, அது ஈடு இணையில்லாதது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கடைசியாக அவர் சொல்கிறாரு, பழைய நடந்ததையே நிறைய பேர் அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் டீனேஜ் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சிட்டு இருப்பாங்க. டீனேஜ் லைஃப்ங்கிறது எல்லார் லைஃப்லேயுமே அது ஒரு ஆக்சிடென்டல் ஜோன். இன்னும் கேட்டிங்கன்னா அது ஒரு கனவு மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். அதையே நினச்சிக்கிட்டு நிறைய நேரங்களில் உங்களையே கூணு குறுகாதபடி அதை விட்டு தேவன் தந்திருக்கிற இந்த புதிய நினைவை கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அருமையானவர்களே ஒரு பெரிய சாட்சியோடு கூட இருக்க வேண்டும். ஆகவே பழையவைகளை மறந்து விடுங்கள், புதியவைகளை நினைத்து ஊக்கமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த மனுஷனை உருவாக்கும்போது அவருடைய சொந்த சாயலை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி இந்த பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாருமே, உங்கள் மனைவியாக இருக்கட்டும் இல்லை நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் கடவுளுடைய சாயல் பார்த்துக்குங்க. அப்படின்னா இந்த கடவுளுடைய சாயலில் இதில் பெரியவர்கள் சிறியவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் இடுப்பில் இருந்து விலாயெலும்பு எடுத்து கர்த்தர் உருவாக்குனாருன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா 2 பேருமே சமம். இந்த ஃபேமிலின்றதுக்கு நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்னர் ஒன் அனதர் அப்படின்னு சொல்லி இருக்கும். 2 பேருக்குமே சம உரிமை அப்படின்னு சொல்லி தான் இருக்கே தவிர இவர் பெரியவர் அந்த அம்மா இளையவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆகவே 2 பேருக்குமே சம உரிமை. ஆமாம், ஈக்குவல் ரைட் குடும்பத்தில் 2 பேருக்கும் உண்டு. அருமையானவர்களே, இதில் நம்ம யாரும் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்களே கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, ஒரு நாளும் எனக்கு அவள் ஏற்றவா கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சொல்லாதீங்க. போயும் ஒன்றையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு அப்படின்னு நிறையா மரிய அம்மையார் சொல்லுவாங்க. சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் பல முறை ஜெபிச்சிருப்பீங்க. கடவுள் அவருடைய சித்தத்தின்படி தான் உங்களை இணைச்சிருக்கிறார். அப்படி இருக்கையில் இவ்விதமான வார்த்தைகளை பேசி உங்களுக்குள்ளாக பிரிவினைகளை உண்டு பண்ணாதிருங்கள். நிறைய நேரங்களில் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு 2 பேரும் 2 சமையல் பண்ணுறோம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இது ரொம்ப ஏற்புடையதல்ல. ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது அந்த வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்கள் 2 பேருக்கும் தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னா 2 பேருக்கும் தனித்தனியாக பேர் எழுதி கொடுங்க. அருமையானவர்கள், இது சரிதானங்கிற யோசித்து பாருங்கள். இப்படி நிறைய காரியங்களை நான் சமூகத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஆனால் 2 சமையல். அன்பானவர்களே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஜோமான வர்றவங்க கூட அப்படியே தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லி காசு வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஏமாத்து. அருமையானவர்கள், இது தேவ சித்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கணவன் மனைவிங்கிறது கடவுளுடைய சித்தத்தின்படி இணைக்கப்பட்ட நீங்கள். உங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருக்கலாம், அதை ஜெபம் பண்ணி பொறுமையாக ஒருவருக்கொருவர் பேசி தான் நம்ம சரி பண்ண முடியுமே தவிர தீர்க்க தரிசனம் நீ தவறான முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, தவறான முறையில் உனக்கு குழந்தை பிறந்தப்ப குழந்தை வேறு எங்கேருந்தா வந்துச்சு யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அந்த கணவனோட சேர்ந்து தான் பெற்றெடுத்த குழந்தை இல்லையா? அப்படி இருக்கும்போது எவ்வளோ தூரம் அதை விட்டு கொடுத்து நீங்கள் அதை செய்யணும். அந்த குழந்தைக்காக வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணலாமே. தம்பி தங்கச்சி, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனும் வேணும், தாயும் வேணும்.
யாராவது ஒரு ஆள் போதுமான்னு சொல்லி கேட்டு பாருங்கள், ஒரு நாள் அந்த குழந்தை ஒத்துக்கிடாது. அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்குள்ளாக அந்த குழந்தைக்காக வாழணுங்கிற எண்ணம் வரலன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட 2 காரியங்கள் நம்ம குடும்பங்களில் நடக்காதபடி நம் குடும்பத்தை நம்ம அடிக்கடி கட்டி காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாரின்னா இதை பெருசுப்படுத்தாதீங்க, கொஞ்சம் மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் முந்தி போய் மன்னிப்பு கேட்குறனால யாரும் குறைஞ்சி போகிறதே கிடையாது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 41 வருஷம் முடிஞ்சு போச்சு. பார்த்துக்குங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா உடனே என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிடுவேன். மனைவிட்டு கூட பல முறை கேட்டிருக்கேன். பார்த்துங்கன்னா அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அருமையானவர்களே, சாரின்ற வார்த்தை நிறைய நேரங்களில் குடும்ப உறவுகளை உடனே கட்டி எழுப்பும். பார்த்துக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா, சரி 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 இது 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 போட்டு ஏன் மறுபடியும் பேசி பண்ணிட்டு சரி விட்டுருங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம், இதை கொஞ்சம் ஆற போடுவோம் அப்படின்றத சரின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்குங்க. 3வது பார்த்தீங்கன்னா, என் அன்பானவர்களே, பிரித்த முகம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, வெளியேருந்து களைப்போட கணவன் வருவார். ஒருவேளை மனைவி சில நேரங்கள் வெளியே போயிட்டு களைப்பாக வருவாங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் களைப்பாக வருவீங்க, நீங்கள் நினச்சிட்டு வருவீங்க வீட்டில் அம்மா வந்து சும்மா தூங்கிட்டு கிடக்கான்னு சொல்லி. ஆனால் வெளியே உள்ள டியூட்டியை காட்டிலும் உள்ளே இருக்கிற டியூட்டி வந்து ரொம்ப அதிகம். பார்த்துக்குங்க. குடும்பத்தில் பிள்ளைகளோட அந்த சமையல் காரியங்களை கவனிக்கிறது, பெருக்கி ஆள்றது, துணி துவைக்கிறது, காய போடுறது, அது ஒரு பெரிய வேலை. அருமையானவர்களே, ஆகவே 2 பேரை எப்போ பார்த்தாலும் ஒருவரை சந்திக்கும் போது எரிச்சலோடு பார்க்காம கொஞ்சம் சிரித்த முகத்தோட ஒருவர் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும். பார்த்துக்குங்க. இன்னொரு வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த சகோதரி வந்து காலையிலே காப்பி கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்துக்குங்க. அவர் பாட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருந்த பிள்ளை ஓடி வந்து அப்படியே அப்பான்னு ஓடி வந்து அந்த காப்பி ஒரு தட்டி அவங்க அப்பா பிடிக்க காப்பி கொட்ட உடனே இவர் ஏடி காப்பியை கொண்டு வந்து கையில் கொடுக்க வேண்டியதானே மூலின்னு சொல்லி அந்த அம்மா 4 திட்டுறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, யோ உனக்குவே காலைல காப்பி கொடுத்தேன் பாரு, எடுத்து குடிக்காமல் இப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறதுக்கு பதிலாக என்ன பேசலாம் சொல்லுங்கள்? ஏங்க, அந்த காப்பியை நானும் கொஞ்சம் பொறுமையாக நின்று உங்கள் கையிலேயே அதை கொடுத்து நீங்கள் குடிக்கிற வரைக்கும் அதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லலாம்? நீ சொல்கிறது சரிதாம்மா, நானும் உடனே வாங்கி அந்த காப்பியை குடிச்சிருந்துருக்கலாம், இப்படி கீழே வச்சுருந்துருக்கக்கூடாது, என் மேலே தான் தவறுமா அப்படின்னு சொல்லி இப்படி 2 பேரும் ஒருவருக்கு ஒரு பேசிட்டோன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வீட்டில் வந்து சால்வ் ஆகிரும். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமான காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் கையாள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அருமையானவர்களே, பைபிள் கமாண்டர் ஜான் கால்வின் என்பவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாமே டஸ்ட் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவன்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு இல்லையா? ஆனால் விமன்ஸ் வந்து டபுள் ரீபன் டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா நம்மை விட கொஞ்சம் கூடுதலாக அவங்க வந்து சிந்திக்கிற தன்மை உள்ளவர்கள், அதே சமயம் பொறுமையாக இருதயத்தில் வைக்கக்கூடியவர்கள். மரியாதை குறித்து சொல்லும்போது அந்த அம்மா எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தவர்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் கட்டி காக்கிறது ரொம்ப கடமை. இந்த குடும்பத்தில் அதிகமாக இன்னும் செய்ய வேண்டிய காரியம் குடும்ப ஜபம். பார்த்துக்குங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை தியானம் பண்ணிங்கனாலே நிறைய பிரச்சனைகள் மாறி போய்விடும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையை நாம் சரியாக கட்டி காத்துக்கொள்வோம். இதனால் உங்களோடு கூட இந்த மரியாள் யோசேப்பு வந்து எவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒரு சில ஆலோசனை சொல்கிறேன். மரியாள் வந்து கருவாயிட்டாங்க. யோசேப் மனசில் நினைக்கிறாரு அந்த அம்மாவை யாருக்கும் தெரியாமல் தள்ளி விட்டுறணும்னு சொல்லி. ஆனால் தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ மரியாளை சேர்த்துக்குள்ள ஐயப்படாதப்பா, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, நீ நினைக்கிறபடி விபச்சாரி கிடையாது, பரிசுத்த ஆவியானால் உண்டானது, நீ அம்மாவை ஏற்றுக்கொள்னு சொன்ன உடனே இவர் உடனே அந்த அம்மாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே, அந்த குழந்தை பெற நேரம் பார்த்து அங்கே அவங்க ஒரு இடத்துக்கு தங்கியிருந்து அங்கேருந்து மறுபடியும் அந்த பெத்லகேமுக்கு வந்து 90 மைல் கூட நடந்து கடைசியில் குழந்தை பெறதுக்கு கூட இடம் கிடையாது. அந்த சத்திரத்தில் போய் இடம் கேட்டால் அவன் என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இடம் இல்லை, மாடு கட்டுறதுக்கு உள்ள இடம் தான் இருக்குது, அதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிற. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா அந்த டெலிவரி ஆகி
குழந்தை கடத்தி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் மாடு தீவனம் போடுற இடத்துல அந்த குழந்தை கிடைச்சி வச்சாங்கன்னு சொல்லி நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நினச்சி இப்படி ஒரு தரித்திரம் பிடிச்ச பொம்பளையா அப்படிலாம் இல்லாமல் அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றாவே இருந்து எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த யோசேப்பு குறித்து அவன் தேவபயம் உள்ளவன், நீதிமான், இரக்க குணம் உள்ளவன், நேர்மையானவன், விட்டு கொடுத்தவன், எல்லாவற்றுக்கும் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் நல்ல கீழ்ப்படிதலோட அப்படி ஒருவருக்கு விட்டு கொடுத்தலோட நம்ம இருப்போம்னு சொன்னால் பெரிய காரியம். ஆனால் ஒரு நாளும் பார்த்திங்கன்னா இந்த மரியாளை யோசேப்பு எடுத்தெறிஞ்சு பேசுனதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியாது. அதே போல் மரியாளை யோசேப்பை எடுத்து பேசுனதை வாசிக்கவே முடியாது. தேவகுமாரனை பெற்றெடுத்ததுனால அவங்க 2 பேருக்குமே நிறைய பாடுகள் தான் பார்த்துக்குங்க. ஆமாம், அந்த ஏரோது குழந்தைய கொல்றதுக்கு பகலாக தேடிக்கிட்டு இருக்கான். இவங்க ஒளிச்சு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதையும் கூட 2 பேரும் சேர்ந்து இந்த தேவகுமாரனுக்காகன்னு சொல்லி மனப்பூர்வமாக சம்மதித்து 2 பேரும் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாங்க. என் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு வந்திருக்கிற பாடுகளை 2 பேரும் சேர்ந்து ஏற்று இந்த மரியாள் யோசேப்பை போல் நிதானமாக செயல்படுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய அச்சீவராக இருப்பாங்க பார்த்துக்குங்க. அவங்க பெரிய சாதனையாளர்களாக இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடர வாழ்த்தி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தந்தையே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி வைத்திருந்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக ஆண்டவரே, எங்கள் அருமையான தாய் ஆண்டவரே மரியாளுக்காக, யோசேப்புக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக நாங்களும் இந்த பூமியில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வாழ, எங்களுடைய சமூகத்தில் வாழ, எல்லா நெருக்கத்தின் நடுவில் எங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள, எங்களுடைய குடும்ப உறவை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் உடைந்து போன பல குடும்பங்கள், பிரிந்து போன பல குடும்பங்கள் சின்ன சின்ன காரியத்துக்காக எடுத்திருந்து பேசி ஆண்டவரே இன்றைக்கு நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி வேதனையோடு கூட காணப்படக்கூடியவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். எப்படியாகிலும் ஒரு ஒப்புரவாக்குதலை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் குடும்பம் மட்டும்தான் ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனதை இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் தாரும். அப்படின்னு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பத்தில் இன்றும் என்று சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் அன்பான நியூ இயர், புதிய ஆண்டு 2025 ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?